ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டா? என்னது ஹாப்பி நியூஸ்? ரொம்ப பெரிய நியூஸ் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் என்னது, நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. எப்போ ரீஓப்பன் ஆக போகுது? 4ஆம் தேதி. கரெக்டா? 4ஆம் தேதி உங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அண்ட் ரீஓப்பன் ஆகும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் போவீங்க கிளாஸுக்கு. புது கிளாஸு, புது மேபி புது ரூம் கிடைக்கும், உங்களுக்கு கிளாஸ் ரூம் கிடைக்கும், புது புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? புது புக்கு இருக்கும், அது ஃப்ரெஷ் அப்படியே அந்த ஸ்மெல். ஓகே, அது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். மறுபடியும் பல பல நாள் கழித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர்ஸ், சீனியர்ஸ். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு நாள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாளும் அதே அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க டெய்லி. ஆனால் இந்த எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. என்ன மறக்கக்கூடாது? உங்களோட இது என்னது, உங்களோட முக்கியமான ஒரு வருஷம். சரியா? அப்படிங்கிறது நீங்கள் சப்போஸ் 11th இருக்கீங்கன்னா, உங்களுக்கு 11th இருக்கீங்கன்னா அந்த 11த்துக்கும் இது முக்கியமான வருஷம் தான். 12th ஸ்டாண்டர்ட்னா 12th ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு முக்கியமான வருஷம் தான் இந்த ஒரு வருஷம். ஓகே, ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு காரணம், 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் நீங்கள் இந்த 11th ஸ்டாண்டர்ட்லேயே எத்தனையோ பேர் இன்ஜினியரிங் நான் போவேன், ஒரு சில பேர் நான் மெடிக்கலுக்கு போவேன், ஒரு சில பேர் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஒரு சில பேர் நான் டிஃபென்ஸுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை கனவோட நீங்கள் இருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு இப்போது ஆசை இருக்கும். ஆனால் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு வருஷம் இருக்குது பார்த்துக்கலாம், 2 வருஷம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். இந்த விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாது. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 2 வருஷம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட் வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஃபன் மோடில் போயிடுவீங்க, அந்த ரிலாக்ஸ் மோடில் போயிடுவீங்க, அந்த அந்த ஜாலி மோடில் போயிடுவீங்க. அப்போ இந்த 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு என்ன ஆயிரும்? அவ்வளோ நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் படிக்க மாட்டீங்க. 12th போனோன்னு தெரியும் 11th ஸ்டாண்டர்டோட நிறைய போர்ஷன்ஸ் அங்கே மேட்ச் ஆகுது, என்ன ஆகுது, அங்கே லிங்க் ஆகுது அப்படின்னு பார்ப்பீங்க. அப்போ லிங்க் ஆகும்போது 11th இருக்கிற ஃபண்டமெண்டலை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்துடும். அதனால் இதை லைட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா இந்த வருஷம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடியறதுக்கு டைம் ஆகாது. இப்போ 5வது மாதம், 4ஆம் தேதினா 6வது மாதம் இல்லையா? 6வது மாதம் அப்படின்னா மீதி 6 மாதம் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலே வந்துடும். 6 மாதத்தில் ப்ராக்டிக்கல் வந்துடும். 12 சாப்டர் நம்மளுக்கு ஜுவாலஜியில் இருக்குது, 10 சாப்டர் பாட்னியில் இருக்குது, 10 11 அவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ 20 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்த்துனா கிட்டத்தட்ட 40 சாப்டர்ஸ் பக்கம் இருக்குது இல்லையா? 40 சாப்டர் மாதம் 6 மாதம் தான். அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷர் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். எப்படி? நீங்கள் இதை லைட்டாக எடுத்துக்காமல் சீரியஸாக ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே நீங்கள் உங்களோட போர்டு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ஓகே, அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். ஸோ 11th அண்ட் 12th 2 பேர்த்துக்குமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணுவீங்க. அது என்னது, என்ன தப்பு அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, நீங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் என்ன பண்ணுவீங்க, லைட்டாக எடுத்துகிட்டு பைலப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரி, இன்னைக்கு படிக்கிறத நம்ம இன்றைக்கே படிக்க மாட்டீங்க, நாளைக்கு படிக்கிறது, நாளான்னைக்கு படிக்கிறத அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கும், பைலப் ஆகிட்டு இருக்கும், ஒன்று சேர்ந்துட்டு இருக்கும். இது கடைசியில் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி படிக்கிறது, அது உங்களோட பேர்டனாக போயிடும். அது உங்களுக்கு என்னவா போயிடும்? பேர்டனாக போயிடும். அந்த பேர்டன் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேலேருந்தே அந்த ஃபோக்கஸ், அந்த டெடிக்கேஷன் உங்களுக்கு இருக்கணும். சரியா? நம்பர் 1. நம்பர் 2, 11th அண்ட் 12th 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஃபன்னுக்கு நீங்கள் போகக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே டைமில் நம்ம கிளாஸ் அண்ட் ஸ்டடீஸ் ஒரு பர்டிகுலர் டைம் அலாட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி படிக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தனி டைம் வச்சுக்கோங்க. ரெண்டும் மிக்ஸ்அப் பண்ணாதீங்க. இப்போ ப்ரியாரிட்டி செட் பண்ணும் அப்படிங்கிற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு ப்ரியாரிட்டி செட் பண்ணி ஆகணும். இப்போ படிக்கிறதா இல்லை என்டர்டெயின்மெண்ட்டா அப்படிங்கிற ப்ரியாரிட்டி செட் பண்ணுற டைம் வந்துருச்சு அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் படிக்கிறதுக்கு தான் கொடுக்கணும். தெரியும் எனக்கு, என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து அப்புறம் படிச்சுக்கலாம். 4 நாள் இருக்குது, ஒரு நாளில் ஒரு சாப்டர், 4 நாள் 4 சாப்டர் முடிச்சிடலாம். 3 நாள் இருக்குது, 4 சாப்டர் இருக்குது.
ஒரு நாளில் 1.5 சாப்டர் 4 நாளில் முடிச்சிடலாம். 3 நாளில் முடிச்சிடலாம். 2 நாள் தான் இருக்குது, 4 சாப்டர். ஒரு நாளைக்கு 2 சாப்டர் 2 நாளில் முடிச்சிடலாம். ஐயோ ஒரு நாள் தான் இருக்குது, 4 சாப்டர். காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, நைட் ஒன்று முடிச்சிடலாம். ஐயோ நாளைக்கு எக்ஸாம் ஆச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு, ஒன்றுமே படிக்கலையே, ஒரு சாப்டர் கூட முடிக்கலையே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ நீங்கள் லாஸ்ட் மினிட் பிளான் போடுவீங்க. இதெல்லாம் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. அண்ட் உங்கள் கோல் செட் பண்ணிக்கோங்க. சரியா? எது ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி லிமிட்டைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் யார் கூட சேரணும், சேரக்கூடாது, குட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அவேர்னஸோட நீங்கள் இந்த வருஷம் இருக்கணும். இந்த வருஷம் ஹோம்ஒர்க் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டிலேருந்தே உங்களோட பர்ஃபார்மன்ஸை க்ரோ அப் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பண்ணிக்கோங்க. தப்பு என்ன பண்ணுறீங்களோ அதையெல்லாம் ரியலைஸ் பண்ணி அதை தப்பை திருத்திட்டு இருங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் அதை திருத்துறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியல. இதெல்லாம் ஒரு லைஃப் லெசனாக எடுத்துகிட்டு இந்த ஒரு வருஷம் ஃப்ரூட்ஃபுல்லான வருஷம் இருக்கும்னு நம்புகிறேன். சரியா? அதை ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றுறது உங்களோட வேலை. அதை நீங்கள் மாற்றுவீங்க நம்புகிறேன். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஸ்கூலிங்.